இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிறார். இன்றைக்கு இது மாதிரி ஒரு தாளை அடிச்சிட்டு வந்து வீடு வீடா கொடுக்கறாங்க. 2 நாளைக்கு முந்தி அங்க சிதம்பரத்தில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வச்சிருக்கிறார். இதில் என்னன்னா 46 கோரிக்கை, உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய பிரச்சனை 46 இருந்தா வர்ற அதிகாரிட்டு சொன்னீங்களா 45 நாள்ல தீர்த்து வரான். அப்படின்னா 4 வருஷம் என்ன பண்ண? இதுக்கு என்ன ஸ்டாலின் பதில் சொல்றீங்க? ஓட்டு போட்ட மக்கள் 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதா ஒத்துக்கிட்டீங்க. ஒரு படத்துல சதுரங்க வேட்டைன்னு நினைக்கிறேன், அந்த படத்து பேர். ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட கோரிக்கை அடங்கிய மனுவை மக்களிடத்தில் கொடுத்து ஏமாற்ற ஸ்டாலின் மாடல் அரசு திட்டமிட்டு திரு ஸ்டாலினுடைய பார்வையில் இதெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. மக்கள் உஷாரா இருங்க. ஒரு முறை ஏமாந்துட்டீங்க, நீ ஏமாறாதீங்க. சிந்திச்சு பாருங்க, அதிமுக அரசு என்னென்ன நன்மை உங்களுக்கு செஞ்சிருக்குது. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்தார், திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தாங்க. அப்ப தொழில்துறை மந்திரியா இருந்தார் திரு ஸ்டாலின். அப்ப மீத்தேன் ஈத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் திரு ஸ்டாலின் முன்னிலையில் போட்டாங்க. உங்களுடைய நிலத்தை எல்லாம் பறிப்பதற்கு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம், திரு கருணாநிதியுடைய அரசாங்கம், திரு ஸ்டாலின் தொழில்துறை மந்திரியா இருக்கும் போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திரு ஸ்டாலின். உங்களுடைய நிலத்தை பிடுங்குவதற்காக திட்டம் போட்டவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய நிலம் பறிபோய்விடுது என்று கருதியவுடன் அறிவிச்சார் திரு காமராஜ் அவர்கள். டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற எம்எல்ஏக்கள், நம்முடைய அமைச்சரெல்லாம் விவசாயிகள் கோரிக்கை அடைந்த மனுவை என்னிடத்திலே கொடுத்து, இந்த பூமி பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம் டெல்டா மாவட்டம், எங்களுக்கு இதுதான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட மண்ணை விட்டுட்டு இங்கே செல்ல முடியும். ஆகவே இங்கே ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற தொழிற்சாலையில் வருவதற்கு இன்றைக்கு எங்களுடைய நிலத்தை எடுக்க இருக்கின்றார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசோடு பேசி விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய அற்புதமான திட்டம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம். உங்களுடைய பூமி பாதுகாக்கப்பட்டது. நீ எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. விவசாயிகள் வயிற்றில் பால் வார்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நிலத்தை பிடுங்கியது திமுக அரசாங்கம், நிலத்தை பாதுகாத்தது அதிமுக அரசாங்கம். ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். தயவு செய்து அல்லுறது விவசாய பெருடி மக்களே, விவசாய தொழிலாளிகளே, உங்களுடைய பூமியை காத்த அரசாங்கத்திற்கு, கட்சிக்கு, அதிமுக கட்சிக்கு எப்பொழுதும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று இருகர கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நானும் ஒரு விவசாயி, உங்களோடு நானும் உங்களுக்கு துணை நிற்பேன். விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நேசக்கரம் நீட்டுகின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவுதான் நட்பு. நம்ம இடுப்புல கட்டிருக்கிற வேஷ்டி அழிகின்ற பொழுது தானா போய் கை சரி செய்யும். அதை போல விவசாயிகள் துன்பம் படுகின்ற பொழுது அதிமுக அரசு உங்களுக்கு துணை நின்றது.